அண்ணே வணக்கண்ணே. சொல்லுப்பா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். ஆணவ கொலை நடந்துருக்குடியா? உடனே ஃபோனை போடுறா. நம்ம மீடியாவுக்கு எல்லா மீடியாக்களுக்கும் உடனே ஃபோனை போடுறா. ஃபோனை போட்டு உடனே எல்லா மீடியாவும் இங்கே வந்து நிற்கணும். நம்ம டேரக்டருக்கு உடனே ஃபோன் போடும். ஃபோனை போட்டு ஒரு ட்வீட் போட சொல்லு. நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதை அப்படியே போட சொல்லு. அதாவது என்னென்னா, இங்கே தென் மாவட்டத்தில் ஒரே ஜாதி கலவரம், ஜாதி மோதல், அதுக்கும் முக்கியமாக இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் காரணம் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ட்வீட் போட சொல்லு. அந்த ட்வீட்டை, அவர் போட்ட ட்வீட்டை உடனே நம்ம மீடியாவுக்கு கொடுத்து உடனே நியூஸ் ஆக்க சொல்லு. எல்லோரும் இங்கே வந்தால் இன்னும் 2 மாதத்துக்கு நம்மளை பற்றி தான் நியூஸாக போய்கிட்டே இருக்கணும். இந்த நியூஸ் தான் போய்கிட்டே இருக்கணும். ஆணவ கொலை, அந்த கொலை, ஜாதி வெறி, அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக நம்ம ஆள் பரிதாபங்கள், அவருக்கு ஃபோனை போட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து உடனே ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட சொல்லு. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அந்த பெய்டு மீடியா வச்சுருக்காலோ எல்லாத்துக்கும் காசை கொடுத்து களத்தில் இறக்கி விடு. ஆமாம், பாதிக்கப்பட்டது நம்ம ஆளுங்க தானே அண்ணே? அண்ணே, பாதிக்கப்பட்டது தேவமாருண்ணே. டேய், உடனே எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்கிறா. மீடியா அங்கேயே இருக்க சொல்லு. மீடியா இங்கே வரக்கூடாது. எந்த மீடியாவுமே இந்த பக்கம் வரக்கூடாது. மீடியாவில் நியூஸ் கூட வரக்கூடாது. புரியுதா? ஏன்னா பாதிக்கப்பட்டது தேவமாருடா. அதனால் நம்ம எதையுமே நியூஸில் போடக்கூடாது. யாருமே எந்த டேரக்டரும் எதுக்கும் ட்வீட்டும் போடக்கூடாது. ஓ சரி, உனக்கு சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு இப்படின்னா உனக்கு என்னன்னே தெரில. நீ இல்லை என்ன சமூக நீதி போராளி, என்ன ஜாதி ஒழிப்பு போராளி. சமூக நீதினா என்னன்னு தெரிஞ்சுக்கூடா. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. புரியுதா? புரியுதுண்ணே. தேவர் சமுதாயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, பாதிக்கப்பட்டது தேவமாராக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோயேன். இப்படியே இருக்கணும். இதே மற்ற சமுதாயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, இப்போ பாதிக்கப்பட்டது மற்றும் நம்ம ஆளுங்களாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோயேன், அப்படி ஆக்ரோஷமாக மாறிடணும். புரியுதா? அதுக்கு தாண்டா ஜாதி ஒழிப்பு போராளி, சமூக நீதி போராளி, பெய்டு மீடியாக்கள்லாம் நம்ம வச்சுருக்கோம். தமிழ்நாட்டிலேங்க இந்த மாதிரி டேய், என்னடா எப்போ பார்த்தாலும் வரலாறுப்படி அதப்படி இதப்படின்னு. உங்களுக்குலாம் ஜாதி வெறிடா. ஜாதி வெறியை உள்ளே வச்சுக்கிட்டு சும்மா வரலாறுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வரலாறுலாம் படிக்காதீங்கடா. எப்போ பார்த்தாலும் வரலாறுன்னு வரலாறுப்படி நம்ம யாருன்னு தெரியும், நம்ம அப்பா யாருன்னு தெரியும், நம்ம அம்மா யாருன்னு. இதெல்லாம் எதுக்குடா? எல்லாத்தையும் விட்டு நம்ம எல்லோரும் மனுஷனா, சக மனுஷனா, நம்ம எல்லோரும் மாறிடலாம். அதுதான்டா நல்லது. என்னது இது? கொடு. என்னது இது? கொடு. வரலாறு, அந்த வரலாறு, இந்த வரலாறு. வரலாறுலாம் வேண்டாம். நீ வரலாறுலாம் இனிமேல் படிக்கக்கூடாது. போய் நல்ல மனுஷனாக எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலை பார்த்து பொண்டாட்டி பிள்ளையை கவனிச்சிட்டு நீ உன் வேலை உண்டுன்னு இருடா. இனிமேல் நம்ம வரலாறு பேச மாட்டேன். போட்டு இருந்துட்டேன்னு. ஏய் தம்பி, இங்கே வா. இந்தா, நீ அண்ணனுக்கு ஓட்டு போடுவியா? எல்லாம் ஓட்டு போட்டுருணும். ஓகே? இனிமேல் உன் ஓட்டு பூரா, உங்கள் சமுதாய ஓட்டு பூரா அண்ணனுக்கு தான் வேணும். அவன்கிட்ட இருந்து பிடிங்கிட்டேன். இனிமேல் அவனுக்கும் இந்த வரலாறுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இனிமேல் இது உன் வரலாறு. ஓகே? இது அப்படி மானே தேனே பொன்மானையும் போட்டு மாற்றி நம்ம மேடையில் பேசி அண்ணன் உன்னை ஃபேமஸ் ஆக்கி விட்றேன். ஓகே? இனிமேல் அவங்களுக்கும் வரலாறுக்கும் சம்மந்தம் கிடையாது. இனிமேல் இது ஓன் வரலாறு. டேய், நீங்கள் தான் கொசுவாடா? இந்த அடிச்சு கொள்ள வேண்டிய கொசு, அந்த 2 கொசுவும் நீங்கள் தானா? யாரு கொசு, யாரு சூ? ஓ, 2 பேரும் சேர்த்து தான் கொசுவா? சரி. இந்த டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் போலியாக டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வரிசையில் போய் நின்னீங்களே, அந்த ஏமாத்து கூட்டம் தானே நீங்கள்? டேய், எதுவும் ஓசி கொடுத்தாலும் போய் வரிசையில் போய் நின்றுவீங்களாடா? டேய், நீங்கள் கலாய்ச்சி போட்டு வீடியோ போட்டுறீங்களே, அதே நேரத்தில் தானே அங்கே ஒரு அப்பங்காரன் முன்னாடியே காதலிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு பொண்ணை வெட்டியிருக்காங்க. அது உனக்கு தெரியாதா? காதலிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு பொண்ணெல்லாம் செய்கிறாங்களே, அதெல்லாம் கண்டிக்க மாட்டேன். எவ்வளவோ ஒரு குறிப்பிட்ட அந்த தலித் சமூகத்துக்கு உள்ளேயே நடக்குது. அது உனக்கு தெரியல. எத்தனையோ தேவர் சமுதாய இளைஞர்களை செஞ்சுருக்காங்க. அப்போல்லாம் நீங்கள் எங்கடா போயிருந்தீங்க? அதெல்லாம் பேசலை, இப்போ மட்டும் பேசுகிறீங்களா? என்ன விஷயம்? அதெல்லாம் போட்டால் வியூஸ் போகாதில்ல. இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் வியூஸ் போகும். நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது ஜாதியை பற்றி பேசும்போது அதிகமாக வியூஸ் போகுது. எவனும் நம்ம திட்டமாட்டோம். அதுவும் குறிப்பிட்ட இந்த சமுதாயத்தை பற்றி பேசும்போது தேவமாரை பற்றி திட்டி போட்டால் நிறைய வியூஸ் போகுது. எல்லோரும் நம்மளை பாராட்டுறாங்க. இதே அவங்கள பற்றி பேசுனா என்டர்டெயின்மெண்ட். ஒரு குடும்பமே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு எவ்வளவு கஷ்டத்தில் அந்த குடும்பமே இன்றைக்கி இவ்வளவு துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியலை.
ஆனால் உனக்கு அதில் என்டர்டெயின்மெண்ட், ஒரு குடும்பத்தோட கஷ்டத்தில் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்னா இந்த கிரவுண்ட் ஃபண்டிங் பிரித்து அதை பற்றி உண்மை நீ சொல்லியிருக்கியா? 6,30,00,000 ரூபாயை ஏமாத்தின ஒரு ஃப்ராடுகார பயில தான் நீங்கள் இருங்கடா. அது என்னடா வீரத்தை பற்றி பேசுகிற? வீரத்தை அவன் வந்து சொன்னானா, சுர்ஜித் சொன்னானா நான் வீரத்துக்காக பண்ணேன்? அவன் எதுக்கு பண்ணானுங்கிறது உனக்கு தெரியுமா? அவன் எதாவது சொன்னானா? அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா? அவன் சொன்னான் வீரத்தை பற்றி, வீரத்துக்காக பண்ணேன்னு அவன் சொன்னானா அவங்ககிட்ட? சொல்லாததெல்லாம், இல்லாதது பொல்லாததெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மேலே வேணால் என்ன வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி நீ அவங்க மேலே பேச முடியுமா? பேசினா பிசிஆர் போட்டுருவாங்கல்ல. சாக நேரிட்டாலும் அப்பிணத்தின் மார் மீது வாழ் கொண்டு கீறி வீரச்சாவுக்கு அவனை இலக்காக்கி பின்னர் தான் எரிப்பது இம்மரக்குலத்தின் மாண்பு. இவ்வீர வாழ்க்கை உலகிலே வேறு எங்கேனும் நீ கேட்டதுண்டா? இது நமக்கே சொந்தம்.